அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துதியை திதி, பூச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் 1 to 3, ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 1:45 2:45 வரை. இப்போது நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். நீங்கள் சாப்பிட வேண்டியது கீரை, வாழைக்காய், கொத்தவரைங்காய் அல்லது எள்ளு, எந்த இதனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது நாம் அடுத்தால நட்சத்திர பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பலன்களை பார்ப்போம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த தாமதமான செயல் எதாக இருந்தால் கூட உடனே செஞ்சிட மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி கொஞ்சம் டிலே தாமதமாக செய்வார்கள். கல்வி நல்லா இருக்குது அவங்களுக்கு. அற்ப பசி உடையவர். அதே மாதிரி மக்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு வாழ்கிறவர். மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நல்லா சம்பாதிச்சிருப்பார். அவங்க பார்த்தாலே எப்பான்னு வணங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வாழக்கூடியவர். அதே மாதிரி ரொம்ப வீரம், அழகு, பர்சனாலிட்டி கூட நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நெஞ்சு அழுத்தம் ஜாஸ்தி. அதே மாதிரி நல்ல புத்தி, குறுக்கோளிலெல்லாம் போகிறது கிடையாது. அதே மாதிரி எப்படின்னா ஒருத்தர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவரை குழப்பி விட்டுருவார். அந்த மாதிரி பேச்சு சாமர்த்தியம் உடையவர். பிற்காலத்தில் அதாவது செகண்ட் ஆஃப் மேரேஜுக்கு மேலே மிகுந்த செல்வத்தை அடையக்கூடியவர். அகண்ட மார்பு ரொம்ப அகலமாக இருக்கும். குரு பக்தி ஜாஸ்தி. குருவை மணக்க மாட்டார். அந்த குரு பக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி கொடுக்கும் மனம். எதாக இருந்தாலும் தானம் செய்கிறதுல ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி நீராடுவதை விருப்பமுடன் மேற்கொள்வார். சும்மா 2 சம்பு தண்ணியை ஊற்றிட்டு வரதில்ல, ரசித்து குளிப்பார். குளிக்கிறதுல நேரம் எடுத்துக்கிடுவார். ரொம்ப இஷ்டம் கூட. வித்தைகளை அறிந்தவர். எல்லா கலைகள், ஞானங்களும் வித்தை எல்லாமே தெரிஞ்சவர் தான். அதே மாதிரி ரொம்ப உற்சாகம். அவர்கிட்ட பேசிக்கிட்டால் அந்த உற்சாகம் நமக்கும் தொத்திக்கிடும். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த முக்கியமான விஐபின்னா நம்ம கணேச பெருமான், அதாவது விநாயக பெருமானை சொல்லலாம். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது. அதே மாதிரி பணம் தேவையான அளவை மீறி தான் வருது. அதனால் பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டினோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி சுற்றத்தினர் மத்தியில் நீங்கள் ரொம்ப நல்ல பெயர் எடுக்கிறீங்க. அதே மாதிரி மனைவி மாத்திரம் உங்களோட திறமை மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் பாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. உங்களை புகழ்ந்து பேசுகிறதும் கிடையாது. அடுத்து ரிஷபராசி. உடல் ஆரோக்கியம் சரியாயிடுது. இடையில கொஞ்சம் டல்லாக இருந்து இப்போ சரியாயிடுச்சு. அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, அனுகூலமாக இருக்கிறாங்க. மனைவியுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனம் மாத்திரம் ஸ்டடி மைண்ட். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட உங்கள் மனோதைரியத்துக்கு ஒரு ஹேட்ஸ்அப். அதை விட்டு விடாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி எப்போவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணிக்க. உங்களுக்கு நெகட்டிவ் இதே கிடையாது. அடுத்து மிதுன ராசி. வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கின்றது. அதே மாதிரி நண்பர்களோட தொடர்பு கூட குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி பிரயாணம், அந்த தடையை நீங்கள் போகணும்னு எல்லாம் பேக் பண்ணி கூட போக முடியாமல் தடங்களாகி விடுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கூட ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னாகுமோ ஏதோ ஒன்று ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கிறது.
பட் பணவரவு மட்டும் நல்லா இருக்குது. ஆமாம், கேட்குற தேவைப்பட்ட அளவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. மதரோட ஹெல்த், அம்மாவோட ஆரோக்கியம் கூட நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் வந்து மங்களகாரியம் ஒன்று நடக்க போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உத்தியோகத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கிறீங்க, சொன்ன டயத்தில் முடிச்சிடுறீங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் அறிமுகமாகிறார்கள். அவர்கள் மூலம் சில நல்ல வாய்ப்புகள் கூட கிடைக்கின்றன. மூத்த சகோதரர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டார், ஒன்றும் கவலை இல்லை. அதே மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. கணவன் மனைவி உறவு மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஓகே. அடுத்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களோட மகனுக்கு வந்து உத்தியோகம் வந்து செட்டில் ஆகிடுச்சு. உடம்பு வந்து அலைஞ்சு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து தாய் மாமா வீட்டு விசேஷத்திற்காக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குடும்பத்தில் உள்ள விதவை பெண் ஒருத்தரால் உங்களுக்கு பிரச்சனை, வேண்டாத பிரச்சனை வந்து முளைச்சி நிற்கிது. அதே மாதிரியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான சமயம் இது. அடுத்து கன்னியாராசி. மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அம்மா ரொம்ப பாசத்தோடும் அனுசரணையாகவும் நடந்து கொள்கிறார். மாணவர்களுக்கு கூட நல்ல பீரியடு தான். இந்த வாரம் நல்ல ஒரு மார்க்கோட அந்த டெஸ்ட் வச்சா அவங்க வெற்றி பெறுகிறார்கள் மாணவர்கள். தொழில் செய்பவர்கள் வந்து எப்படின்னா, தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நேரம்தான், நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து துலா ராசியை பற்றி பார்க்கலாம். பகைவர்கள் கூட பகையை மறந்து உங்கள்கிட்ட நட்பாக வைக்கிட்டாங்க. பணப்புழக்கம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அவசிய தேவைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவி உறவு வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவி சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. தொழில் நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து வந்து விருச்சிக ராசி. உங்கள் பேச்சுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குது. பேச்சு வந்து ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு திருப்தி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடல் ஆரோக்கியம் கூட, ஃபிட்னஸ் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அதிகம் அலைஞ்சு தெரிஞ்சு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தெரிகிற அலைச்சலை கம்மி பண்ணிக்க. மனைவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு மனைவி கோவப்படுறாங்க. அது. அடுத்து தனுசு ராசி. அடுத்தவர்களுக்காக இறக்கப்படக்கூடிய மனம் உங்களோட மனம். இந்த மனநிலை வந்து போற்றப்படக்கூடியது தான். மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பல்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சரியாக பேசுகிறது இல்லை. தொழில் வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து அப்படியே நின்று விட்டது. தட்சிணாமூர்த்தியை சென்று தரிசித்து வாருங்கள், எல்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவேண்டிய அதிர்ஷ்டம் வந்து வருவது மாதிரி வந்து நின்று விடுகிறது. அதே மாதிரி வந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வந்து ஏகப்பட்ட தடை, செட்டில் ஆகிறது மாதிரி இருந்துட்டு டக்குன்னு நின்றுடுது. உத்தியோகத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிறது. திருமணமானவங்களுக்கு கூட மனைவியோட சின்ன சின்ன சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அந்த குருவின் அருள் இருக்கிறதுனால விரைவில் எல்லாம் சரியாகி விடும். அதே மாதிரி வந்து எல்லாமே இப்போ நடக்கிற நான் சொன்ன 2-3 பிரச்சனை கூட டெம்பரவரி தான், பெர்மனண்ட்டாக பிரச்சனை கிடையாது. குருவின் அருள்னால் எல்லாம் சரியாகி விடுகிறது. அடுத்து கும்பராசி. மனைவியுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பணவரவு கொஞ்சம் பரவாயில்லை. அதே மாதிரி வந்து மூத்த சகோதரர்கள், அதாவது அக்கா அல்லது அண்ணன், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பா உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு.
அம்மா உடல்நிலை நன்றாக இருந்தால் கூட மனசில் அவங்க மனசில் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இல்லை. அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து மீனராசி. சிறு பிரயாணம் செய்ய வேண்டி உள்ளது. காரணம் இல்லாமல் கோபம், டென்ஷன். ஆனால் சாயங்காலத்துக்கு பிறகு மனம் சந்தோஷமாக தான் இருக்குது, அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் போயிருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் வருது. உத்தியோக மாற்றம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.